சென்னையில் இன்று தொழில் முதலீட்டாளர் மாநாடு. முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் 60 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என தகவல். மகாராஷ்டிராவில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துகிறது பாஜக கூட்டணி அரசு. முதல்வர் ஏக்நாத் ஷிண்டேவுக்கு பல பரீட்சை. பாஜகவின் அடுத்த இலக்கு தமிழகம் மற்றும் தெலங்கானா. ஹைதராபாத்தில் நடைபெற்ற செயற்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி. பிரதமர் மோடி இன்று ஆந்திரா மற்றும் குஜராத் மாநிலங்களுக்கு சுற்றுப்பயணம். பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். வரும் 11ஆம் தேதி நடைபெறும் அதிமுக பொதுக்குழுவில் பொதுச் செயலாளர் ஆகிறார் எடப்பாடி பழனிசாமி. முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் உறுதி. வருகிற 11ஆம் தேதி அதிமுக பொதுக்குழு நடக்க வாய்ப்பே இல்லை. ஓபிஎஸ் ஆதரவாளரான முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் திட்டவட்டம். அதிமுகவுக்கு ஒற்றை தலைமை அவசியம் என சசிகலா கருத்து. தனது தலைமையில் அதிமுக வலுப்பெறும் எனவும் நம்பிக்கை. அதிமுகவில் பணம் கொடுத்தால் திமுக தலைவர் ஸ்டாலினை கூட பொதுச் செயலாளர் ஆக்கிவிடுவார்கள். அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் விமர்சனம். அதிமுகவில் பணம் மட்டும்தான் உள்ளது, கொள்கை கிடையாது. நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். ஒழுங்கீனமாக செயல்பட்டால் சர்வாதிகாரியாக கூட மாற தயங்க மாட்டேன். உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் எச்சரிக்கை. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தேர்தல் முன்விரோதத்தால் இளைஞரை தாக்கிய ஊராட்சி மன்ற தலைவர். வீடியோ பரவியதால் போலீசார் வழக்கு பதிவு. தமிழகத்தில் ஒரே நாளில் 2672 பேருக்கு கொரோனா. சென்னையில் மட்டும் 1072 பேருக்கு நோய் தொற்று. தமிழக மீனவர்கள் 12 பேர் கைது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படை நடவடிக்கை. பொள்ளாச்சியில் கடத்தப்பட்ட 4 நாள் பச்சிளங்குழந்தை மீட்பு. 24 மணி நேரத்தில் மீட்டு கேரள பெண்ணை கைது செய்த போலீசார். சேலத்தில் ஆழ்கடத்தல் சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த ஆயுதப்படை காவலர் கைது. ஏற்கனவே 4 வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் போலீசார் அதிரடி நடவடிக்கை. கோவை மாவட்டம் சூலூர் அருகே தாத்தாவின் 6 ஏக்கர் சொத்துக்காக நடந்த அடிதடி. ஒரு தரப்பினர் மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. சென்னையில் பள்ளி மாணவனின் தங்கச் செயின் பறித்த 3 பேர் கைது. கொள்ளையர்களுடன் கூட்டணி அமைத்து சக மாணவர்களை திருடிச் சென்றதால் அதிர்ச்சி. கேரளாவில் சுற்றுலா செல்லும் முன் பேருந்தின் முன்பு புஸ்வானம் கொளுத்திய மாணவர்கள். பேருந்தில் தீப்பிடித்ததால் அதிர்ச்சி. காரைக்காலில் காலராவுக்கு 2 பேர் பலியானதால் 144 தடை உத்தரவு அமல். பள்ளி கல்லூரிகளுக்கு 3 நாட்களுக்கு விடுமுறை அறிவித்து உத்தரவு. மத்திய பாஜக அரசு அனைவருக்குமான சேவையை வழங்கி வருகிறது. ஹைதராபாத் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பெருமிதம். பிரதமரின் கிராம சாலை திட்டத்தில் மாநிலங்களின் தேவைக்கு ஏற்ப வழிகாட்டுதல்கள் இருக்க வேண்டும். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி வலியுறுத்தல். ஏர் இந்தியா நேர்முக தேர்வுக்காக ஒட்டுமொத்தமாக விடுப்பு எடுத்த இண்டிகோ ஊழியர்கள். நாடு முழுவதும் 900 விமான சேவை பாதிப்பு. பாகிஸ்தானில் பள்ளத்தில் பேருந்து கவிழ்ந்து 19 பேர் பலி. பலுசிஸ்தான் மாகாணத்தில் உள்ள ஜோப் மலைப்பகுதியில் பயங்கரம்.
லண்டன் டென்னிஸ் கோர்ட்டின் நூற்றாண்டு விழா, விம்பிள்டன் சாம்பியன்களின் கண்கவர் அணிவகுப்பு. விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடர் கலப்பு இரட்டையர் பிரிவில் காலிறுதிக்கு சானியா மிர்சா, மேவிக் ஜோடி தகுதி. இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி 257 ரன்கள் முன்னிலையில் இந்திய அணி.